பிசியோதெரப்பியில் புதைஞ்சிருக்கிற ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் எம்எம்டி, மசில் மேனிபுலேட்டிவ் தெரப்பி. அதுதான் வலி நிவாரணத்துக்கு ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கிற ஒரு முறை வந்து எங்களுடைய எம்எம்டி. எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணி பெயினை குறைக்கிற ஒரு மெத்தட். அதுதான் ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், ஹார்ட் பீட் தெரப்பி, டென்ஸ், இப்போ லேசர்னு சேர்த்துருக்காங்க. இது மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி வலி நிவாரணம் கொடுக்கறது ஒரு மெத்தட். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ தெரப்பின்னு பேர். ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது. சிஸ்டத்தை பார்த்தே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கை ஒரே பொசிஷன்ல இருக்கும், வேற பொசிஷன்ல மாற்ற முடியாது. ஸோ அதனால என்னன்னா அந்த இம்மோபிலிட்டி, லேக் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படி இருந்தாவே உங்களுக்கு தசைக்கு இயக்கம் குறைஞ்சு, ரத்த ஓட்டம் குறைஞ்சு, அது ஸ்டிஃப் ஆகி அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறையா. ஐடி பீப்புள் சிட்டிங் அண்ட் ஒர்க்கிங் த சேர், அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த ஹெட்டேக்ங்கிறது வந்துடுது. இது அவங்க மைக்ரைன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வர்றது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட்டேக். மசில் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கணும், அதுக்கு ஜிம்மு போகணும். ஆனால் வீக்காக உள்ள மசிலுக்கு ஓவர்லோடு கொடுக்கக்கூடாது. வீக்காக உள்ள மசிலுக்கு ஓவர்லோடு ஆகும்போது மைக்ரோ டயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்ஜரிக்கு அப்புறம் ஃபிசியோதெரப்பி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? வெறும் எடுத்தாங்க, பிளேட்டை ஃபிட் பண்ணாங்க, ஸ்க்ரூ போட்டாங்க, சரியாயிட்டு அப்படிங்கிற மாதிரி வர முடியாது. போனை பொறுத்தளவுக்கு அவங்கள பொறுத்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் இம்மோபிலைஸ் பண்ணி வைக்க மசிலுடைய டோன் கம்மியாகி அது பலகீனம் ஆகிடும், அதுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரை ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வயோதிகம் ஆனால் தான் உங்களுக்கு மசில் வீக் ஆகும், அதனால அவங்களுக்கு வலி வரும்னு சொல்றது ஒரு கான்செப்ட். இப்போ யங்ஸ்டருக்கு அதே பிரச்சனை வருது. 28 வயசுலயும் வருது, 30 வயசுலயும் வருது. எல்லா தரப்பட்ட வயசுக்கும் பயன்படக்கூடிய ஒன்றா தான் இருக்கு இன்னைக்கு பிசியோதெரப்பிங்கிறது. ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு ரெக்கவரி இஸ் நாட் அ ரேஸ் அப்படின்ற ஒரு கோட்டை எடுத்து தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேச போகிறோம். ஸோ ரெக்கவரி எதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம்? இப்போ ஃப்ராக்சர் இருக்குது, டிசபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை நிறைய பெயின் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பாடியில் இருக்கும் போது ஃபிசியோதெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வருது. ஸோ இந்த ஃபிசியோதெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசியோதெரப்பியோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இது எதுவுமே தெரியாமல் இதை நம்ம இக்னோர் பண்ணுறதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வருது? ஸோ இதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் டாக்டரான டாக்டர் கண்ணனை தான் நம்ம இன்னைக்கு வந்து மீட் பண்ண போறோம். ஸோ இவரோட சர்வீஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா மெடிக்கல் திங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தாலே நிறைய எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையும் உடச்சு இவரோட சர்வீஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து எளிமையான முறையில அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட சர்வீஸை நான் சொல்றதை விட அவர் சொல்றதே வந்து நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தி ஷோ சார். ஸோ நீங்க சொல்லுங்க சார் உங்களோட சர்வீஸ் பத்தி. வணக்கம் மேடம். ஆதன் வணக்கம். நான் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே. அதில் முக்கியமாக கேட்டிங்கன்னா எல்லாமே பொதுவாக ஃபிசியோ அப்படின்னாவே எலக்ட்ரோதெரப்பி டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கள் கோர்ஸில் முக்கியமாக இருக்கக்கூடியது எம்எம்டிங்கிறது. ஃபிசியோதெரப்பியில் புதைஞ்சிருக்கிற ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் எம்எம்டி, மசில் மேனிபுலேட்டிவ் தெரப்பி. அதுதான் வலி நிவாரணத்துக்கு ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கிற ஒரு முறை வந்து எங்களுடைய எம்எம்டி. அதுதான் நான் 20-25 வருஷமாக நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஐடி பீப்புள், நிறையா ரிட்டைர்மெண்ட் ப்ரோக்ராம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இது மாதிரி எல்லாருக்குமே இது கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களுடைய பயன்பாடு இன்னைக்கு வந்து மருத்துவத்துறையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உள்ள நவீன உலகத்தில் எப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறைந்து எல்லாமே இயந்திரமயமாகி இயக்கங்கள் எப்போ குறையுதோ அப்போ பிசியோதெரப்பியோட தேவையும் அதிகமாகுது. ஸோ அந்த விதத்தில் சொல்ல போகும்போது இப்போ பிசியோதெரப்பி வலி நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது பிசியோதெரப்பி. பொதுவாக பீப்புள் என்ன செய்வாங்கன்னா எல்லாமே பிசியோதெரப்பி போகிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வாங்க, எல்லாமே எலக்ட்ரோதெரப்பி டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் கொஞ்சம் எலக்ட்ரோதெரப்பியை விட்டுட்டு, எலக்ட்ரோதெரப்பி ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்கள் பாட்டில் ஒரு 30% வந்து எங்கள் படிப்பில் எலக்ட்ரோதெரப்பி தான். எலக்ட்ரோதெரப்பினா உங்களுக்கு தெரியும்னு தெரியல, எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணி பெயினை குறைக்கிற ஒரு மெத்தட். அதுதான் ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், ஹார்ட் பீட் தெரப்பி, டென்ஸ், இப்போ லேசர்னு சேர்த்துருக்காங்க. இது மாதிரி புதிய இது மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி வலி நிவாரணம் கொடுக்கறது ஒரு மெத்தட். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ தெரப்பின்னு பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனிபுலேட்டிவ் தெரப்பி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் அதுதான் நாங்கள் நம்ம தியரியா படிப்போம், ப்ராக்டிக்கல் இருக்கு, எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாமே இருக்குமே தவிர பேஷண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி. அதை நான் சிறப்பாக என்னுடைய ஸ்கில்ல அப்போ 98லேருந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி அதுதான் நான் பேஷண்ட்டுக்கு கொடுத்து நல்ல வலி நிவாரணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எலக்ட்ரோ தெரப்பின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமானது, ப்ரிமிட்டிவ் கேசஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. அதே ஒரு பிரச்சனை செட் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாயிடுச்சு, அலைன்மெண்ட் மாறி அதனால வலி வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் வலியில். அதுக்கு எம்எம்டி தான் முக்கியமான ஒரு
சாதனம், ஒரு முக்கியமான ஒரு மெத்தட். அது மூலமாக தான் வலி நிவாரணம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ம். அது மூலமாக நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் வராங்க, வயதானவங்க. சின்ன வயசுலேயே கூட அவங்களுக்குலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சி போய் அதனால கூட இன்ஜுரி ஆகி வரவங்களாம் இருக்காங்க. அவங்கள சரி பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு கலை எம்எம்டி. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐடி பீப்புள் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா வந்து பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க, எங்கேயாவது ஸ்ப்ரெயின் எடுக்கும், நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஐடி பீப்புள்னு வரும்போது உட்கார்ந்துட்டு இருக்க பொசிஷன்னால தான் இந்த அதிக பெயின் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் தான் நீங்க டெய்லி ரொட்டீன்ல பாக்குறீங்களா? ஆமா, கண்டிப்பா. அந்த இம்மோபிலிட்டி, லேக் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படி இருந்தாவே உங்களுக்கு தசைக்கு இயக்கம் குறைஞ்சு, ரத்த ஓட்டம் குறைஞ்சு, அது ஸ்டிஃப் ஆகி அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறைய. முக்கியமா ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹவர்ஸ் கணக்குல உட்காந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரு டார்கெட் முடிச்சா இருந்தாலும் எழுந்திருக்க கூட டைம் இருக்காது. ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப நெக் ஸ்ட்ரெயின் ஆகுது. சிஸ்டத்தை பார்த்தே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கை ஒரே பொசிஷன்ல இருக்கும், வேற பொசிஷன்ல மாத்த முடியாது. ஸோ அதனால என்னன்னா ஒரே மசிலுக்கு திரும்ப திரும்ப அழுத்தம் அதிகமாகி அதே மசில் ஸ்ட்ரெயின் ஆகி அதனால இன்ஃப்ளமேஷன் வந்து, இன்ஃப்ளமேஷனால ஸ்டிஃப்னஸ் வந்து அது அப்படி நிரந்தரமான ஒரு பெயினை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருது. ஸோ அதை நிவர்த்தி செய்யறதுக்கு எங்களுடைய எம்எம்டி அழகான ஒரு நல்ல ஒரு சாதனம் பிசியோதெரபில. அதுதான் அந்த வலி நிவாரணத்தை கொடுக்கும். முக்கியமா அவங்களுக்கு பார்க்கணும் நெக் ஸ்டிஃப்னஸ். இன்னைக்கு ரொம்ப மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் ஹெட்டேக், ஒருதலை வலி. இன்னைக்கு அது சொல்லாதவங்க ரொம்ப கம்மி. ஐடி பீப்புள்ல சிட்டிங் அண்ட் ஒர்க்கிங் த சேர், அந்த சிஸ்டத்துல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே அந்த ஹெட்டேக்ங்கிறது வந்துருது. இது அவங்க மைக்ரைன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. மைக்ரைன்ங்கிறது ஒரு டெப்தான வார்த்தை. ஆனா இவங்களுக்கு வர்றது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட்டேக். அதுக்கு எம்எம்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம். அதுதான் உங்களுக்கு என்னன்னா மசில் அரௌண்ட் எ நெக் மசில் ஸ்டிஃப் ஆயிரும் ஐடி பீப்புள் உட்கார்ந்து ஒர்க் பண்ணும்போது. ஸோ நெக் மசில் எப்போ ஸ்டிஃப் ஆகுதோ அப்போ அவங்களுக்கு ஹெட்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்ரிடே பெயின் கில்லர் எடுப்பாங்க, எடுக்காம இருக்க முடியாது. ஒரு நாள் மிஸ் பாயிண்டாக அடுத்த நாள் ரொம்ப துடிப்பாங்க. முக்கியமா வெளிச்சத்தை பார்க்க முடியாது. கண்ணு டியூப் லைட் பார்த்தா ரொம்ப பெயின் அதிகமாகும், கண்ணு சுருக்கிக்குவாங்க. இது எல்லாமே காரணம் அரௌண்ட் நெக் மசில் டைட் ஆகிறதான் காரணம். அது எங்க மேனிபுலேட்டிவ் தெரப்பி மூலமா அதை சரி பண்ணி இம்மிடியேட்டா கூட அவங்களுக்கு ரிலீஃப் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா 3 to 5 சிட்டிங்ஸ்ல அவங்களுக்கு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு நல்ல பயன் தரும். அது மூலமா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு தலைவலி வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரொம்ப குறைஞ்சிரும். அப்புறம் எப்பயாவது தான் வருதுன்னு சொல்லுவாங்க. வராம 30 வருஷமா இருக்கிற தலைவலி கூட, அதாவது வயசாகி கூட வரும். ஐடி பீப்புள் நான் சொல்ல வரல. இது சாதாரண சின்ன வயசுல வர தலைவலி 50 வயசுல கூட இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட மசில் டைட்னஸ் தான். ஸோ அவங்களுக்குலாம் கூட 3 to 5 நாள்ல நல்ல ரிலீஃப் கொடுத்துருக்கேன். அதனால அவங்களுக்கு குமட்டல் வரும். இன்னும் சொன்னா அவங்களுக்கு ஸ்டமக்ல ஒரு இரிட்டேஷன் வரும், நாசியான்னு சொல்லுவோம், குமட்டல் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய அடிஷனல் சிம்டம். இதெல்லாமே பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெயினால வரக்கூடிய ஒன்றும். ஸோ அந்த பிசிக்கல் ஸ்ட்ரெயினா இருந்தாலும் சரி, மென்டல் ஸ்ட்ரெயினா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முக்கியமா நெக்கு தான் பாதிக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை மனரீதியாக பார்க்கும்போது என்டர் டு த ஜா, முக்கியமா தாடை பகுதியை தான் பார்க்கு. தாடையில இருக்கக்கூடிய தசைகள், அப்புறம் கழுத்து, அப்புறம் ஷோல்டர், அப்படியே ஆர்ம் ஃபுல்லா போகும். அப்புறம் தான் இட் அஃபெக்ட் யுவர் இன்டெஸ்டைன். ஸோ இது எல்லாமே பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெயினால வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த தலைவலி. அதை நிவர்த்தி செய்யறது எங்களுடைய ஒரு ஒரு பார்ட்டா இருக்கு. அதை நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர்ல பார்த்தீங்கன்னா அவங்கள அது பயங்கரமான ஒரு இறுக்கம் இருக்கும். அது அப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்க்கறதுனால நெக்ல ஷோல்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வலி இருக்கு, கனமா இருக்கு, கழுத்தை அசைக்க முடியல, திரும்பி பார்க்க முடியல, இதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே இந்த சுப்ராஸ்பைனட்டஸ், ட்ரெபீசியஸ், இந்த மசில்லாம் நல்லா ரிஜிட் ஆகிறது தான் அதுக்கு காரணம். அதுக்கு எங்களுடைய பிசியோதெரப்பியில் இருக்கக்கூடிய எம்எம்டி ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவாங்க. நம்மளுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே வலி சார், கை வீக்கம் இருக்கு, கையை தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் மாதிரியே சிம்டம் இருக்குமே தவிர இது அதுவா இருக்காது. ஏன்னா 27 வயசுலேயே வந்து இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது அப்போ அவங்களுக்கு போய் வயசானதுனால வர்றது தான் உங்களுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் தேரி பிரகாரம். ஆனால் இவங்களுக்கு அதே பிரச்சனை, அதே இரிட்டேஷன் இருக்கும். கையெல்லாம் நம்மாகும், வலி இருக்கும், மேலேருந்து கீழே இறங்கும் வலி, இது மாதிரி அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே நர்வ் இரிட்டேஷன் தானே தவிர செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் இல்லை. அது எங்களுடைய எம்எம்டி மூலமா அதை சரி பண்ணி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல வலி நிவாரணமும் அந்த தசையில் உள்ள இறுக்கத்தையும் குறைச்சி அவங்களை ஹாப்பியா இருக்கிறதுக்கு நாங்கள் வழி பண்றோம். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வந்து இந்த பெயின் இருந்தாலே, நம்ம சிம்டம்ஸ் இருந்தாலே நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது. பட் இந்த பெயின் வரும்போது இன்ஸ்டெட் ஆஃப் பிசியோதெரப்பியை வந்து அப்ரோச் பண்ணாம பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க பெயின் கில்லர்ஸே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க பிசியோதெரப்பியா இக்னோர் பண்ணிட்டுனா அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி வந்து? கண்டிப்பா. அதாவது அக்யூட் ஸ்டேஜில் 1 or 2 days 5 days 1 week எடுக்கிறது தப்பு இல்லை. எடுத்த உடனே பிசியோதெரப்பி தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இதே
ரொம்ப நாளா தொடருது அப்படின்னா அது ரூட் என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். அதான் புத்திசாலித்தனம். அப்போ மசில்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு வலி நிவாரண மாத்திரையை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அந்த மசிலை ரிலீஸ் பண்ணி அந்த பிரச்சனையே சரி பண்ணாதான் அவங்களுக்கு வராமல் இருக்கும். ஏன்னா ஐடி பீப்புள் எப்படி தான் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அதே வேலையை பார்த்து தான் ஆகணும். அதனால வேலையை விடுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தொடர்றதுக்கு ஒரு நிரந்தர நிவாரணம் தர்றதுக்கு ஃபிசியோதெரப்பி தான் ரொம்ப முக்கியமானது. அதில் எங்கள் எம்எம்டிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மூலமாக சரி பண்ணலாம். அக்யூட் ஸ்டேஜில் 1 or 2 days கொஞ்ச நேரம் தற்காலிகமாக எடுக்கலாம். நிரந்தரமாக அதை எடுக்கிறங்கிறது நல்லது இல்லை. அப்போ இப்போ நீங்க சொன்னதுல ஐடி பீப்புள் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி பர்சனுக்கு இந்த பெயின் அதிகமா வருதுன்னு சொல்றீங்க. பட் சில பேர் இந்த ஜிம் போறாங்கல்ல, ஜிம் போறதுக்கு முன்னாடி நல்லா இருக்காங்க, ஜிம் போய் ஆக்டிவா அவங்க ஏதோ ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெயின்லாம் வருதுன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் என்ன சார் சொல்லுங்க? ஆமாங்க, உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப நல்லது. அதை நல்ல உடம்பை நல்லா பலமாகும், மசில் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கணும், அதுக்கு ஜிம்மு போகணும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஆல்ரெடி மசில் வீக்காக இருக்கும். வீக்காக உள்ள மசிலுக்கு ஓவர்லோடு கொடுக்கக்கூடாது. இப்போ அங்கே என்ன ஒரு எண்ணத்தான் நாங்கள் அப்சர்வேஷன் பண்ணாலும் அது இன்ஸ்ட்ரக்டர்லாம் இருந்து பார்த்தாலும் கூட அங்கே போட்டி மனப்பான்மை வந்துடும். அவர் 5 செஞ்சிட்டாரா நம்ம 10 செய்யணும், அந்த தம்பிள்ஸ் எடுத்து பண்ணணும், 15 பண்ணால் 20 பண்ணுங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையில் ரிப்பீட்டேஷன் அதிகமாக செய்ய மசில் ஓவர்லோடு, ஏன்னா ஆல்ரெடி வீக்காக இருந்தால் அவர் போகிறாரு. வீக்காக ஒரு மசிலுக்கு ஓவர்லோடு ஆகும்போது அந்த மைக்ரோ டயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் உங்களுக்கு ஃபைபர்ல. ஸோ அது வர போகும்போது என்னன்னா அதுதான் டென்டினிட்டிஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். அந்த டென்டினிட்டிஸ்னால தான் கை நீட்ட முடியாது, சிலர் கையே திருப்ப முடியாது. நல்ல பாடி பில்டர்லாம் ஆயிடுவாரு, பாடி நல்லா பில்டப் ஆயிடும். ஆனால் அவரால் டம்ளர் கூட ஹோல்ட் பண்ண முடியாது, சும்மா ஒரு பொருள் இப்படி வைக்க முடியாது, செல்போன் ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வரக்கூடிய அந்த லேட்டரல் எபிகாண்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், டென்னிஸ் எல்போ, மீடியல் எபிகாண்டிலிட்டிஸ் சொல்லுவோம், அந்த கோல்ஃபர்மன் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் ஓவர்லோட் அண்ட் த வீக்கெண்ட் மசில். எப்பவுமே மசிலை 3 விஷயத்துல ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோனிங் பண்ணணும். மசிலை டோனிங் பண்றதுக்கு முந்தைய ஸ்ட்ரென்தனிங் போயிடுறாங்க. டோனிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இயல்பா நம்மளோட ஓன் எஃபோர்ட்ல என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை மெஷினை டிபெண்ட் பண்ணாம வெயிட் போடாம நம்ம ஜாயிண்ட் எல்லாம் எவ்வளவு மொபிலைஸ் பண்றீங்களோ அது எல்லாமே டோனிங். அதுதான் ஹெல்த் ரிலேட்டடானது. கையை மேலே தூக்கி இறக்குறது, மடக்கி நீட்டுறது, காலை அசைக்கிறது, இது எல்லாம் வார்ம் அப்னு சொல்ல போறோமே. வார்ம் அப் நல்லா செய்ய தான் உங்களுக்கு டோனிங் கிடைக்கும். அந்த டோனிங் தான் நம்ம ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டது. அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா இன்னொரு வகை ரெசிஸ்டட் எக்ஸசைஸ். உங்களுக்கு பலகீனமா இருக்கு ரொம்ப அப்படிங்கும்போது ஒரு 2 கிலோ 3 கிலோ வச்சு எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ்ல வரும். 3வது பாடி பில்டப். அது சின்ன வயசுலேருந்து பழக்கம் இருக்கு, அவருடைய டீனேஜ்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பாடி பில்டப் பண்ணி அவர் 50 வயசு 60 வயசு கூட நல்லா வச்சிருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இப்போ நம்ம ஜிம்முங்கிற பேர்ல ஓவர்லோடு கொடுத்து பாடி பில்டப் எதிர்பார்க்கும் போது இது மாதிரி மைக்ரோட்டோர் இன்ஜுரிலாம் அவங்களுக்கு வர்றது காமன். அதனால முந்தையாவது நல்லா இருந்தேன் சார், இப்போ நான் போன பிறகு தான் எனக்கு கையை நீட்ட முடியல, நீல பெயின் வருது, ஓவரா நீக்கு தையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுக்குறது. அங்கே உள்ள ஃபைபர் லிகமெண்ட் எல்லாமே ரப்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து எந்த அளவுக்கு போடணுமோ பண்ணி டோனிங் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ரெசிஸ்டர் அப்புறம் பாடி பில்டப்புக்கு போகணும். அதுதான் முறையான வழி. அப்படி செஞ்சாதான் அவங்களுக்கு இன்ஜூரிலேருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம். இல்லை நிறைய செய்யணும்னு சொல்லி போகும்போது இது மாதிரியான பிரச்சனை வர்றது இப்போ காமன் ஆயிருக்கு. முக்கியமாக லிகமெண்ட்டை ரொம்ப அதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும், டெண்டனுக்கு நல்லா கொடுக்கணும், அதுதான் அவங்களுடைய இயக்கத்துக்கு நல்லா இருக்கும். சோ இப்போ நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா ரொம்ப யங் ஏஜ்ல இருந்தே நிறைய பேருக்கு இந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. பட் பிசியோதெரபின்னு எடுத்தாலே இட் இஸ் மென்ட் ஃபார் ஓல்ட் பீப்புள்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ அதை தான் பிலீவ் பண்றாங்க. பட் இதை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை மாத்திரன்னு சொல்கிறேங்க, ஃபிசியோதெரப்பி பார்த்து பெயினுக்குன்னு உள்ளது. பெயின் மட்டும் இல்லை, நாங்கள் ப்ரீ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேருக்கு வரோம், குழந்தை கன்ஜெனிட்டல் பிறவிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொடுக்குறோம். இப்படி பல ஃபீல்டில் ஃபிசியோதெரப்பினுடைய தேவை அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பெயின் ரிலீஃப்க்கு யூஸ் பண்ணுறோம். அந்த பெயினுங்கிறது இன்றைக்கி தான் யாருக்கு வரலாமே. ஏன் ஓல்டேஜ்னு சொன்னாங்கன்னா வயோதிகம் ஆனால் தான் உங்களுக்கு மசில் வீக் ஆகும், அதனால அவங்களுக்கு வலி வரும்னு சொல்கிறது ஒரு கான்செப்ட். அவங்க மற்றபடி டென்டன் எல்லாம் வீக் ஆகும், மொபிலிட்டி குறையும், ஹார்மோன் குறையும், அதனால அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு ஒரு வயதுல இருந்தாலும் இப்ப யங்ஸ்டருக்கு அதே பிரச்சனை வருது. 28 வயசுலயும் வருது, 30 வயசுலயும் வருது. ஹவுஸ் ஒய்ஃப் 30லேருந்து 45 வயசு உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெயின்ல. இப்ப அப்படின்னு சொல்ல போகும்போது இது எல்லா வயதுக்கும் எல்லா தரப்பட்ட வயதுக்கும் பயன்படக்கூடிய ஒன்றா தான் இருக்குது இன்றைக்கி ஃபிசியோதெரப்பிங்கிறது. அதனால ஃபிசியோதெரப்பி எல்லாருக்குமே அது பயன்படக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. வயதிகம்னா என்ன நினைப்பாங்க, மூட்டு எலும்பு தெரிஞ்சு போயிட்டு ஆங்கிளில் வெளி வருது, நடக்க முடியல, ஸ்லோ கெயிட் வருது, அப்புறம் பாதை எரிச்சல் வருது, ஹெவியாக தெரியுது ஃபுட்டு, நெக்கில் வரக்கூடிய ஸ்பாண்டிலிட்டிஸ், இதை தான் அவங்க நம்ம எதிர்பார்ப்போம். அதே பிரச்சனைகள் எல்லாமே யங்ஸ்டருக்கு வருது. அதுக்கு காரணம் லேக் ஆஃப் மூவ்மெண்ட்,
லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அது அவங்களுக்கு அதான் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறது, இதுதான் ஒரே காரணமா இருக்கு. அவங்களுக்கு மாத்தி எக்ஸசைஸ் பண்ணி, அதே மசில டோனிங் பண்ணி, அதே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்கன்னா, அது மாதிரி விஷயங்கள் வராது. இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கும் வருது, ஓல்ட் ஏஜ் பீப்பிள்க்கும் வருது. சர்ஜரி முடிச்சவங்க இருக்காங்க. சர்ஜரி முடிஞ்சுட்டா வந்துட்டு அவங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஓகே. சர்ஜரிக்கு அப்புறம் பிசியோதெரபி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? அதாங்க இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஃபிசியோதெரப்பினோட பயன்பாடு அங்கே தேவைப்படுது. ம். வெறும் எடுத்தாங்க, பிளேட்டை ஃபிட் பண்ணாங்க, ஸ்க்ரூ போட்டாங்க, சரியாயிட்டு அப்படிங்கிற மாதிரி வர முடியாது. ம். போனை பொறுத்தளவுக்கு அவங்கள பொறுத்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ம். அதை நம்ம உடம்பு ஃபுல்லாக போத்தி இருக்கிற அந்த மசிலுடைய இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ தெரியல. ம். பேஷண்ட்டுக்கும் தெரியல, யாரோ எடுத்தோன்னு சொல்லணும். ம். அவங்க அந்த எல்லாம் பண்ணிடுவாங்க, ஆனால் கை நீட்ட முடியாது. ம். இப்போ டிரைவர்னா டிரைவர் வண்டி ஓட்ட முடியாது, ஸ்டேரிங் பிடிக்க முடியாது, ம். அவளை நார்மல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. ம். இது மாதிரி வந்துடுது. ம். ஏன்னா அங்கே தான் மசில்னு ஒன்று இருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்தணும். ம். மசில் எப்பவுமே வந்து ஒரு 10 டேஸ்லயோ 15 டேஸ்லயோ அதோட அளவு பொறுத்து. இப்போ ஸ்மால் ஜாயிண்ட்லாம் எடுத்தீங்கன்னா 3 டேஸ்லயே அது வீக் ஆயிரும். ம். லார்ஜ் மசில் ஒரு 1.5 மாசம் 1 மாசம் அப்படி ஆகும். ம். இல்லை நீங்க இம்மொபிலைஸ் பண்ணி வைக்க வைக்க மசிலுடைய டோன் கம்மியாகி அது பலகீனம் ஆயிரும். ம். அதுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரை ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ யாரும் அவ்வளோ அவசியமா பண்றதில்ல. கை நீட்டு வருது, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் அச்சீவ் பண்ண நினைக்க மாட்டாங்க. ம். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் வர்ற வரைக்கும் ம். ஃபிசியோ பண்ணி அதை டோனிங் பண்ணி மசில நல்லா ஹெல்த்தியா வைக்கணும். ம். அதான் ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் பேரு. ம். இது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல. பண்ணிட்டேன், எனக்கு வழி இல்ல, கை நீட்ட முடியுதுப்பா ஓரளவுக்கு, போதுமே. அவங்கள கேட்டா போக சரியாயிருப்பா, சும்மா இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. அவங்க தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மசில டோனிங் பண்றதுக்கு அவங்க அந்த என்னென்ன ஏற்பாடு இருக்கோ அதெல்லாம் செய்யணும். நல்ல ஃபிசியோ பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பா அதுக்கு அவங்களுக்கு எக்ஸசைஸ் தேவை. பிசியோதெரபினா என்ன, இதோட மீனிங் என்ன, அண்ட் இது யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னதுக்கு ரொம்ப Okay. ரொம்ப நன்றி சார். ஓகே. ஸோ மீண்டும் இன்னொரு அழகான டாபிக்கோட மீட் பண்ணலாம். ஸோ Okay. until then, it's your Aniksha Swaminathan signing off.